இதான் தம்பி என் வீடு. நம்ம பேலஸ் என்ன? இதான் என் பேலஸ். ஃபுல்லா ஓலை கொட்டாயி. இது எப்படி நான் தங்குறது? நான் தங்குறல, நீயே தங்க. இங்க நான் தங்கி படிச்சு எங்க பேரல ஒருத்த. இதுக்கு பேர் 2000 வாடகையா? என்னப்பா குளு குளுன்னு காத்து வரும்பா. காத்து வருமா? ஏன்னா ஏசி ஏசி போட்டுக்கிட்டேனா? ஏசி இல்லப்பா, ஆனா ஏசியோட அருமையான காத்து வரும். ஏமா ஏமா எம்பா நல்லா தானே இருக்கிற. இப்பயே எம்மனை கூப்பிடுற? நான் எம்மனை கூப்பிடலப்பா, எங்க அம்மா கூப்பிட்டேன். நான் அப்படிதான் ஏமா ஏமானுவேன். நல்லா சொல்றப்போ நீ சொல்றது உண்மைதான். எம்ம மாதிரி தான் இருக்குது அம்மா. என்னடா மகனா ஏதாவது தேடிச்சா? கம்முனுற, கஸ்டமர் முன்னால அசிங்க பத்தாதா? இவருதான் கஸ்டமரா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் ஆப்பிரிக்கால இருந்து தப்பிச்சு வந்துச்சா உங்க அம்மா? இல்ல, ஆப்பிரிக்கா தான் அவங்க சொந்த ஊரு. கலாய்க்காத கம்முனுடா. தம்பிக்கு என்ன வேணுமா? குளு குளுன்னு ஏசி காத்து ஓணுமா? குழு குழுன்னு காத்து தானே, கொடுத்துட்டா போச்சு. ஏய் என்ன இது? இதான்ப்பா குளு குளுன்னு காத்து. எங்க அம்மா விசிட் தான் இருக்கும். ஆமா தம்பி, எங்க பேலன்ஸ்ல இதெல்லாம் ஃப்ரீ. ஐயா ஏதோ ஒரு கும்பல்ல வந்து மாட்டின்னு போகுது. நானு எனக்கு இந்த வீடு வேணாம். என்ன தம்பி இப்படி சொல்ற? ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒரு நாளைக்கு கறி குழம்பு, ஒரு நாளைக்கு எறா தொக்கு நான் செஞ்சு தரேன் தம்பி. நீ செஞ்சு தரியா? அதுக்கெல்லாம் காசா? அதெல்லாம் நீங்க தான் தரணும். தினமும் ஒரு கிலோ குத்துறீங்கன்னு வச்சுக்கா, எங்க அம்மா அழகா சுக்கா செஞ்சு தரோம். 1 கிலோ நான் எப்படியா துண்ணுவேன்? ஏதோ ஒரு 50 கிராம் துண்ணுவேன். மிச்சம் 950 கிராம் நாங்க தின்ன மாட்டோமா? என்ன தம்பி நீ? இது செட் ஆகுது. நான் வேற வீடு பாத்துக்கிறேன். எப்பா நீ வேற எங்கன்னா போனாலும் ஏமாத்திடுவாங்க. சின்ன பையனாக்குற, சொல்றத கேளு. தம்பி இங்க தண்ணி வசதியில இருந்து விளையாடுற கிரவுண்ட் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீப்பா. எல்லாம் அது மானா வரைய கிடக்குது. எல்லாம் ஃப்ரீ தான். இதை அவன் வந்து கேட்க போறான். நான் கேட்பேனே, ஆளுக்கு எப்ப தருவீங்க? யோ இப்பதான் கஸ்டமர் பூச்சின்னு வந்துக்கிறேன், அதுக்குள்ள வந்துருவியா மாப்பு முடிச்சிங்கன்னா? போன மாசமே தரல, இந்த மாசம் லேட் பண்றீங்க. இந்த மாசம் இப்பதானே கஸ்டமர் வந்துக்கிறாங்க, யானை வந்து ஏமாறத்துக்கு எடுக்கிறேன். என்ன பேசுறீங்க? அந்த ஆளு வந்து வாடகை கேக்குறேன், என்ன வந்து இங்க வாடகை கொடுறீங்க? அவங்களே விடுப்பா, மசால் டப்பா தலையா. நீ அட்வான்ஸ் மட்டும் கொடு, ஏசி காத்துல குளு குளுன்னு உள்ள இருப்ப. டேய் ஃப்ராடே, இது ஏசி காத்தாடா. உன்னை நம்பி வந்த பாரு ஃப்ராடே. தம்பி இந்த நான்வெஜ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் இப்படி பாஸ்டா காத்து வரும். காத்து வரும். இதோ உண்டே உன்னை பெத்து போட்டு வச்சுக்கிறேன், அதுக்கு போய் விஷயம் காடு. யோ தலையா மண்டா, மூஞ்ச பாரு சைனா இருக்குது. உன்னால் தான் வந்த கஸ்டமர் போயிட்டான். உன்னையாரே அவன் சொந்த மண்டா. அவன் என்ன சைனாக்காரன் சொல்லிட்டு போறான், நீ கம்முனுக்கிற. அவன் தப்பா சொல்லிட்டு போய்கிறான். உனக்கு காத்து வயசுன்னு சொல்லி இருக்கணும். டேய் அத விடுறா, இப்ப வியாபாரம் போச்சேடா. ஓசிதான் நான் அங்க வந்துச்சா இல்லையா? ஆமா, இன்னும் ஆளை காணோம். யாராவது புடிச்சிட்டு வரும்னு நினைக்கிறேன். யோ எங்க நேனா யாராவது புடிச்சுன்னு வரான், நீ போ அப்புறமா வா. நீ எப்படியாவது காசு கொடுத்தா ஆகணும், இல்லன்னா வீடு காலி பண்ணி தான் ஆகணும். போடா பூசின் காமாண்டியா. சே எல்லாம் போச்சே. வாங்க சார் வாங்க. நீ எங்க சுத்தினாலும் இந்த மாதிரி வீடு கிடைக்காது. அருமையான வீடு. மெத்த வீடு நீங்க ஓலை வீடு காட்டுறீங்க. எப்பா இது மெத்த வீடு, பக்கத்திலே ஓலை வீடு, அதுல என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லக்கா, நீங்க என்கிட்ட மெத்த வீடுன்னு தான் சொன்னீங்க. ஏப்பா மெத்த வீடு இதே இருக்கு, ஓலை வீடு இதே இருக்கு, இதுல என்ன வித்தியாசங்குதா? ஐயோ உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுண்ணா. என்கிட்ட வந்து வீடு வாடகைக்கு இதுன்னு சொன்னீங்களா? எப்படியோ கஸ்டமரை பிடிச்சி அதுங்க கூட்டுறது கிடையாதுங்க. இரு என்ன பண்றதுன்னு பாக்கலாம். ஏம்பா பார்த்தோம் கொண்டோம் விடுப்பா. மெத்த வீட்டு பக்கத்துல ஓலை வீடு, அதுல தான் நீ தங்க போற. ஆஹா எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்காது. எனக்கு இந்த வீடு வேணாம். இவ்வளவு நல்ல வீடு காட்டுறோம் வேணான்ற. அப்பப்போ அட்வான்ஸ் 1000 வாங்கினீங்களே, கொடுங்க போறேன். இந்த பாரு, குத்த காசெல்லாம் திருப்பி வராது. இங்க இறகத்தந்தா இரு, இல்லன்னா கிளம்பிப்போ. உலக்க பாருடா, முன்கூட்டியே காசு வாங்குறாங்க, நீ தான் இருக்கிறியா முண்டை கலப்ப. நோ, நீ பேசுறது சுத்தமா நல்லா இல்ல. நான் மெத்த வீடுன்னு சொல்லி தானே காசு வாங்கினேன். என்னடா ஊர்ல அசிங்க பத்தல காது பிஞ்சு போடும். இருக்கு தந்தா இரு, இல்ல போடா. என்னக்கா அவ்வளவு சாப்பிட்டா பேசுறேன், இப்ப இப்படி பேசுற? பாத்தியா கொஞ்ச நேரத்துல எப்படி 1000 சம்பாரிச்சிருங்க அந்த பெருசுங்க. நீ இருக்கிற தண்டத்துக்கு. இருமா, நான் வேற யாருன்னா போய் கூட்டின்னு வரேன். அம்மாவும் பிள்ளைக்கு திரு மூசிங்கிறீங்க. என்ன ஒரு ஏமாலைய புடிச்சு வச்சுக்கின்னு 1000 புடிக்கிட்டீங்களா? ஐயோ உங்களுக்கு ஏமாத்தவே தெரியாது, நாங்க தான் ஏமாத்துறோமா? யோ எங்க கிட்ட சவுண்ட் விட்டு நேச்சுக்கோ, அப்படியே தட்டி சாணி ஆக்கிடுவேன். கொம்முன்னு போயா. ஓ அதுகிட்ட என்ன பேச்சு? நம்ம சம்பாதிக்கிற வேலையை பாப்பா வாயா. பாத்தியாடா இந்த வயசுல எப்படி கடகடன்னு ஓடுதுங்க. நீ இருக்கிறிய ஏமா அதுங்க வச்சு பேசுற வச்சுக்காத, நீ கட்ட கோவம் வந்துடும். என்ன கெட்ட கோவம் வந்துடும்? ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கூட்டு இருக்கான் விளக்கண்ண. உங்க அப்பா போனா அவன் எங்க புடிட்டு இருக்கானே தெரியல. அந்த பத்தி என்கிட்ட பேசாத, கொம்முன்னு இரு. உனக்கு தேவை பணம், அதை நான் ரெடி பண்றேன். வாய் சவால்தான் ஒண்ணு இருக்குல்ல. இங்க பாரு, அம்மா கையில ஒரு தோடு இருக்குதாடா, ஒரு வளையல் இருக்குதாடா, ஒரு கழுத்து செயின் இருக்காடா, ஒரு ஒட்டியா இருக்குதாடா. ஒட்டான ஒண்ணு உனக்கு ஒட்டானா? இரும்பு சங்கில ஒண்ணு வாங்கி தரேன், கட்டிக்கோ. டே உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு நீ இப்படியா
நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்கோ. யோ கிட்ட வந்து பாடாதியா நாருது எங்க ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னா எங்க இருக்குது? வாங்க சார் வாங்க பாருங்க இதான் கெஸ்ட் ஹவுஸ். இதான் கெஸ்ட் ஹவுஸா? வணக்கம் சார். என்னடா ஏதோ பூத சிலையத்தும் நடுவுல நிக்க வச்சுக்கிறீங்க? பூதம் இல்ல சார் என் பையன் சார். எப்படியே பிடிச்சு வந்துருக்கான் ஒரு ஆளு. வாங்க சார் வணக்கம் சார். ஏசி காத்து சார். இதுனாயா இதுக்கு மேல பெரிய பூதமாகுது? அது என் பொண்டாட்டி சார். சார் நார்மல் ரூமா ஏசி ரூமா சார்? ஏமா இவர் ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் காட்டுறாரு, இப்ப பார்த்தா ஓலை கொட்டாத்து வந்து காட்டுறாரு. சார் நல்லா இருக்கு சார். என்ன நல்லா இருக்கும்? உன்னால எனக்கு 2 hour டைம் வேஸ்ட். சார் எங்க அப்பா எது செஞ்சாலும் உங்க நல்லதுதான் சார் செய்யும். கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல, கௌரவமான பேச்சு. இப்படிதான்ப்பா வந்தவங்களை உபசரிக்கணும். வெரி குட். கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா சார்? வேணாப்பா, நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு என்னவா? எனக்கு வேணுமே. போய் குடி. கொடுங்க சார். 2 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன். பவுண்டா கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன். கொடுங்க சார் 150 ரூபாய். என்னடா புள்ள அது? என்னடா குடும்பம் அது? சார் கொடுங்க சார். மீதி சார் நான் சர்க்கிள ஊத்தி குடிப்பேன்ல. உன்ன மாதிரி குடிகாரனை நம்பி வந்தேன் பாரு. என்ன நானே என் செப்பல் செத்து துப்பி அடிச்சுக்கணும் போல இருக்குதுடா. அத அடிச்சுக்கிறீங்களா சார்? திரும்பமா அடிச்சு பாருங்க. அவள் தான் தெரிஞ்சுக்க. இப்ப எதுக்கு விசிறி நிக்கிற? ஏசி காத்து சார். குளு குளு குளுன்னு வருதா இல்லையா? வெங்காயத்துல ஆடுது. என்னோட ஒரு தலைமுடி ஆடுதா அதுல? முடிதானே சார். ஆடுதா இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். என் பொண்டாட்டி விஷயத்துல சூப்பரா இருக்கு சார். உங்க முடிய டிப்ஸ் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் டிப்ஸா? அயோக்கிய குடும்பங்களா? என்ன 1000 ரூபாய் டிப்ஸ் கேட்டு மிரட்டுறீங்களா? தம்பி என்னடாச்சு? ஐயோ என் பையன் யோ என்னையா பண்ணி தொலைச்சா? ஐயோ என் பையன் கையில 1000 ரூபாய் வச்சாதான் இது நிக்குமே. 1000 ரூபாய் வச்சாதான் நிக்குமா? சார் காப்பாத்துங்க சார். என் பையனை காப்பாத்துங்க சார். ஐயோ தெய்வமே, இந்த 1000 போடு தெய்வமே, என் பிள்ளைய காப்பாத்தணும். இது புதுவித வியாதி ஆகுது. டேய் தம்பி இந்தடா. எப்பா நின்னுச்சு காசை எடுத்துப்போம். ஐயோ காசை தட்டி வந்துருப்பா வைப்பா. கடவுள் போல என் பிள்ளைய வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிலாம் இருக்கட்டுமா, அந்த காசை எப்ப எடுக்கிறது? சார் நீ சாயங்காலம் அப்படியே இருக்கு சார். எனக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் தரல சார். அதுல இதை கழிச்சிருங்க சார். நான் எப்பமா உனக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் தரேன்னா? அப்ப நான் விசுறது சும்மாவா? எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். டேய் நன்றிலாம் இருக்கட்டும்டா, என் காசுடா. காசுலாம் வராது சார். நான் வரேன் சார். இல்ல நானும் வரேன். டேய் இரா என்ன விட்டு எங்கடா போறீங்க? டேய் நான் வரேன்டா. என்னடா இது மொள மாதிரித்தானா? ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி கூட்டிட்டு வந்தானே, உள்ள என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். என்னடா இந்த பக்கம் போனா இந்த பக்கம் வழி வருது? அப்ப இது டம்மி வீடா? ஐயோ, ஒரு அரசியல்வாதி நான் தான் மத்தவங்களை ஏமாத்துவேன், இதுங்க என்னைய ஏமாத்திச்சிங்களே. வாங்க சார் வாங்க. என் வீடு பங்களா வீடு, நல்லா ஜாலியா இருக்கலாம். பங்களா வீடா? இது யாரா இது? என்ன தம்பி வீடு ஓடுமா? என்ன வீடு? இந்த வீடா? என்ன தம்பி அசால்ட்டா சொல்றேன்? இந்த வீடானே? இந்த மாதிரி சார் கூட வந்துக்கிறாரு வீடு பாக்க. ஏமா இந்த வீட சொல்ற? இந்த வீடு தான் சார். பங்களான்னு சொன்னீங்க, இது என்னமா மாட்டு கொட்டை மாதிரி இருக்குது? சார் ஒரு ஸ்டெப்ப தான் சார் வரணும். எத்த ஸ்டார்டிங்ல பங்களா வந்துருமா? இந்த பாரு இதுதான் மெத்த வீடு, அது பக்கத்துல இது. யோ என்னையா சீட்டிங் பண்றீங்க? பங்களா வீடு இருக்குதுன்னு தானே சொன்னானே. சார் இது ஒரு 2-3 குரூப்பா நடக்குது போல தெரியுது. இது ஒரு குரூப், அந்த வீடு ஒரு குரூப். அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத. என் கூட்டுக்கு வந்தியா நாங்க நல்லா கவனிப்போம். பண்றது ஃப்ராடு தானே. இதுல எவ்வளவு கவனிக்கிறீங்களா? எவ்வளவு சார் அட்வான்ஸ் கேட்டாங்க இவங்க? 1000 ரூபாய் குத்துக்கிறேன்னா? அப்ப அவ்வளவுதான், என்ன மாதிரிதான். நான் வரேன் சார். ஃப்ராடு பசங்க ஊருக்கு இப்படிதான் தெரியுதுங்க. அவனை விடுங்க சார். நீ வாங்க சார். ஏசி போட்டு குழு குழு குழு. எனக்கு இந்த வீடு வேணாயா? ஐயோ என் வீட்டுல போயிட்டாரு என்ன விட்டு. ஏமா நான் என்னமா பண்ணேன்? நீ தான் என் வீட்டு வாடகை இருக்க மாட்டேன். என் வீட்டுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஐயோ நான் இல்லம்மா. அப்பா போயிட்டானா? நீங்க 2000 ரூபாய் வசூலிட்டீங்க. நம்ம எப்படிலாம் கண்டுபிடிச்சு ஏமாத்துறோம் இல்ல நம்ம. கத்தி சொல்லாதடி, பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்க போறாங்க, நம்ம ரூட்டு புடிச்சிடுவாங்க. சரி பாபா நம்ம பார்த்து பிடிக்க போலாம். வா போலாம்.